ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு வீடானது சகல சௌபாக்கியங்களையும் பெற வேண்டும் என்றால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் ஆசியை முழுமையாக பெற்றிருக்க வேண்டும். மகாலட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை பெற்று செல்வ செழிப்புடன் இருக்க வேண்டும் என்றால் அதற்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ள வேண்டும். எந்த வேலையுமே செய்யாமல் பணம் நம்ம வீடு தேடி வர வேண்டும் அப்படின்னு நினைப்பது பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு தவறான ஒன்று. நம் வறுமையை நீக்கி வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காக தான் நம்ம இறைவனிடம் வேண்டுதல்களை வைத்து நம்மளுடைய பரிகாரங்களை செய்து நமக்கு அந்த பணம் வர்றதுக்கு இருக்கின்ற அந்த தடைகளை தான் நிற்கிறோம். எடுக்கும் முயற்சிகளில் சில தடைகள் வரலாம். அந்த தடைகளை நிவர்த்தி செய்வதற்குத்தான் பரிகாரங்களை தவிர எந்த முயற்சியிலையும் ஈடுபடாமல் பார்த்தீங்கன்னா பரிகாரத்தை செய்தால் மட்டும் பலன் கிடைத்துவிடும் என்று நினைப்பது தவறு. அதாவது உங்களது முயற்சியில் உண்டாக்கப்படும் தடைகளை நிவர்த்தி செய்யவே பரிகாரங்கள். அதனால் நமக்கு இந்த பரிகாரங்கள் செய்யுங்க, இப்படி நமக்கு செல்வம் வரும், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்வது பார்த்தீங்கன்னா அது தானாக வருவது கிடையாது. நம்ம செய்கின்ற செயல்கள் எல்லாத்துலேயுமே அந்த தடைகள் இருக்கும். நமக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்ந்து கொண்டு இருக்கும், அது செலவாகிக்கிட்டே இருக்கும், இருப்பு இருக்காது. அப்போ அந்த இருப்பும் இருக்கணும், செலவும் பார்த்துக்கணும், எல்லாமே நமக்கு சுபமாக இந்த சகல சௌபாக்கியங்களும் நமக்கு பெற வேண்டும் என்றால் அந்த பணத்தடை அப்படிங்கிறது இந்த கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்க இடத்துல கொஞ்சம் மிகுதியாக வரும். அதற்கேற்றாற்போல் நம்மளுடைய அந்த தடைகளும் நீங்குவதற்குத்தான் இந்த பரிகாரங்கள். எப்படி நம்ம மாலை நேரத்தில் அந்த இருளை நீக்குவதற்காக ஏற்றப்படும் அந்த தீபச்சுடரை மகாலட்சுமி அம்சம் என்று கூறுவார்கள். இதே போல் உங்களது வாழ்வில் இருக்கும் இருளை நீக்கி ஒளிமயமான வாழ்க்கைக்கு உங்களை கொண்டு செல்ல இந்த பரிகாரமும் நல்ல பலனை கொடுக்கும். இதை அனைவருமே செய்து பாருங்கள். உங்களுக்கும் இந்த சகல சௌபாகியங்களும் பெற்று நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதா. அது என்ன அப்படிங்கிறதா இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதல் முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா உங்களது வீட்டிலும் செய்யலாம், அல்லது நீங்கள் தொழில் செய்யும் இடத்திலும் செய்யலாம். உங்கள் வீட்டிலோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோ மகாலட்சுமியின் திருவுருவப்படத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா முதலில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து கொள்ள வேண்டும். இந்த தீபத்தை ஏற்றும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சுக்ல மகா சுக்லேய நாவாங்கே ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நமக என்ற இந்த மந்திரத்தையும் மனதார உச்சரிக்க வேண்டும். எங்களுடைய வீட்டிலும் தொழிலிலும் இருக்கும் வறுமை நீங்கி நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதே இதன் பொருள். மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த பால், பச்சை கற்பூரம், ஏலக்காய், கற்கண்டு இவைகளை சேர்த்து நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். அடுத்ததாக வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், வாசனை மிகுந்த பூக்கள் இவற்றையுமே மகாலட்சுமியின் படத்திற்கு முன்பு படைக்க வேண்டும். பின்பு தீபம் குளிர்ந்ததும் தீபத்திரியிலிருந்து கருப்பினையை நெற்றியில் இட்டுக்கொள்வது மிகவும் சிறப்பு. அதாவது தீபத்தை நம்ம குளிர வைத்ததுக்கப்புறம் இந்த தீபத்திற்கு முனியில், அந்த திரிக்கு முனியில் பார்த்தீங்கன்னா கருப்புன்னு இந்த கருமை நிறம் இருக்கும். அதை எடுத்து அப்படியே நம்ம லைட்டாக நெற்றியில் பூசிக்கொள்வது சிறப்பு. இப்படி வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்றும் செய்வது பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பானது. வாரந்தோறும் உங்களால் இந்த பரிகாரத்தை செய்ய முடியவில்லை என்றால் மாதம் ஒரு முறை பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினத்தன்று செய்வது நல்ல பலனை கொடுக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது இந்த பரிகாரமானதை நீங்கள் வியாபாரம் செய்யும் இடங்கள்லையோ இல்லை தொழில் செய்யும் இடங்கள்லையோ நீங்கள் இந்த மாதிரி விளக்கேற்றி வழிபாடு செய்து கொண்டே வரும் பொழுது உங்கள் வியாபாரத்தில் இருக்கும் தடை கற்களை படிகற்களாக மாற்ற மிகவும் உகந்த பரிகாரம் தான் இது. தொழில் ரீதியாக உங்களுக்கு இருக்கும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறிவிடுவார்கள். தொழில் முன்னேற்றத்திற்காக ஜாதக கட்டத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் கூட இந்த பரிகாரத்தின் மூலம் உங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களும் குறையும். வீட்டில் பணம் சேராமல் இருப்பதற்கு ஏதேனும் தோஷங்கள் இருந்தால் கூட இந்த பரிகாரமானது அதை நிவர்த்தி செய்துவிடும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்வதாக இருந்தால் பெண்கள் செய்யலாம். தொழில் செய்யும் இடத்தில் செய்ய வேண்டும் என்றால் ஆண்கள் செய்வதில் தவறில்லை. ஒரு வீடானது சகல சௌபாக்கியங்களையும் பெற வேண்டும் என்றால் அவர்கள் செய்யும் தொழிலானது நல்ல முன்னேற்றம் அடைந்தாலே போதும். வருமானம் அந்த வீட்டில் நினைந்திருக்கும், நிம்மதியும் மகாலட்சுமியும் அந்த இடத்தில் நிரந்தரமாக வாசம் செய்வார்கள் அப்படிங்கிறதான். இப்போ நம்ம தொழில் செய்கிறோம், வேலை பார்க்குறோம்னா நம்ம வீட்டிலையே இந்த வழிபாடு செய்யலாம். தொழில் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தான் அந்த தொழிலகத்துக்கு முதலாளியாக இருப்போம். நம்ம பூஜையை புனஸ்காரங்கள் செய்வோம். இதே வேலை பார்க்குற இடம்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பதவி உயர்வு கிடைச்சி நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில்
வீட்டில் நம்ம இதை செய்வது மிகவும் சிறப்புக்குரியது. இது பார்த்தீங்கன்னா பரிகாரம். ஆனால் இதை தாண்டி நம்ம செய்கின்ற செயல்கள் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே மகாலட்சுமி நிரந்தரமாக நம்மிடம் வாசம் செய்ய இவற்றை பின்பற்றணும். அது என்னன்னுங்கிறதையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் யாருக்காவது இப்போ பணம் கொடுக்க வேண்டும் என்றால் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வலது கையில் கொடுங்கள், அதாவது ரைட் ஹேண்டில். யாரிடம் இருந்தாவது பணத்தை பெற வேண்டும் என்றாலும் அதே வலது கையில் இருந்து தான் பெற்றுக்கொள்ளுங்கள். வெளியிடங்களுக்கு எப்பொழுதுமே செல்லும் பொழுது கையில் ₹1 கூட இல்லாமல் செல்லக்கூடாது. அதாவது எவ்வளவு தான் நமக்கு இப்போ ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, இப்படி நிறைய கார்டு வந்தாலுமே ஒரு ₹1 ₹100 பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வச்சு கொள்ளும் பொழுது தான் நமக்கு அது நன்மை கொடுக்கும். ஒரு ₹100 பார்த்தீங்கன்னா நோட்டு கூட இல்லாமல் வெளியில் நம்ம செல்லக்கூடாது. பணம் தான் பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால் ஏடிஎம்மில் எடுத்துக்கலாம், ஜிபே பண்ணலாம், அப்படி இப்படின்னு நம்ம இருந்து விடக்கூடாது. ஏதோ ஒரு 5 10 அது செலவு பண்ணலனாலும் நம்ம கையில் வச்சுக்கொள்ளணும். அதுதான் நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்துக்கணும். எப்பொழுதும் பணத்தை எடுக்கிறீங்கன்னா எடுத்து கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்காவது பணத்தை கொடுக்குறோம், பெரிய அமௌண்ட்டாக கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் செருப்பை கழட்டிட்டு அதை வலது கையால் நம்ம கொடுப்பது இன்னும் உசிதமாக கருதப்படுகிறது. நம்ம எந்த அளவுக்கு பணத்திற்கு மதிப்பு கொடுத்து அதை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிற செயல்களில் ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு அது நம்மிடம் தங்கும் அப்படிங்கிறது தான். பணம்னு கிடையாது, எல்லா விஷயமுமே. இப்போ சக மனிதர்களிடம் நம்ம அன்பாக பேசும் பொழுது, நம்ம அவ்வளோ அன்பாக அவர்களுக்கு நல்லபடியான வார்த்தைகளை கூறி நல்ல அன்பாக பேசும் பொழுது அவர்களும் நம்மிடம் தங்குவார்கள். அவர் வேண்டா வெறுப்போடு அதை கண்டுகொள்ளாத மாதிரி பொறாமை பார்வையோடு பார்த்தோம்னா அவர்கள் நம்மிடமிருந்து சென்று விடுவார்கள். உலகத்தில் உள்ள எல்லாமே அப்படித்தான். உயிர்களாக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும். இப்போ ஒரு பொருள், ஒரு கண்ணாடி பொருளை வாங்குகிறோம்னா அதை பார்த்து கவனமாக நம்ம பயன்படுத்தும் பொழுது தான் அது நம்மிடம் இருக்கும். அசால்ட்டாக நம்ம பாட்டுக்கு வச்சுருக்கோம்னா அது என்ன ஆயிரும், உடஞ்சிரும். இதே போல் தான் பணத்தையும் நம்ம எந்த அளவுக்கு பத்திரமாக மதிப்பு கொடுத்து நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு லக்ஷ்மி வாசம் நம்மிடம் அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. பணத்தை எண்ணும் பொழுது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா எச்சில் தொட்டு சில பேர் எண்ணுவாங்க. இந்த எச்சில் தொட்டு எண்ணும் பழக்கம் உங்களிடம் இருந்தால் அதை இன்றோடு விட்டு விடுங்கள். நீங்கள் வியாபாரத்திற்காக கணக்கெழுதும் நோட்டுகள், புத்தகங்களில் காகிதத்தை கூட உங்களது எச்சில் வைத்து திருப்பக்கூடாது. பழைய நோட்டு முடிந்ததும் கணக்கு வழக்கிற்காக புதிய நோட்டுகளை தொடங்க வேண்டும் என்றால் அதன் முதல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சளை கொண்டு ஸ்வஸ்டிக் அல்லது லாபம் என்று எழுத வேண்டும். இரண்டுமே எழுதினாலும் தவறு கிடையாது. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மிடம் பணம் சேர்வதற்கு நல்ல ஒரு பழக்கமாக இருக்கும். நீங்கள் பணப்பெட்டி வைத்திருக்கும் அறையின் சுவரிலும் முடிந்தவரை பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் பூசுவது நல்லது. கருப்பு, சிகப்பு, நீலம் இந்த நிறங்களை தவிர்ப்பது நல்லது. எப்பொழுதுமே மஞ்சள் அப்படிங்கிறதான் மங்களகரமானது. எந்த விஷயத்தை தொடங்கினாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மஞ்சளை தான் நம்ம முதல்ல கையால் அதை வைத்துக்கொண்டு தொடங்குவது தான் நமக்கு மங்களகரமாக போய் முடியும். அதனால் மற்ற எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம போய்விடக்கூடாது. மஞ்சள், உப்பு எல்லாமே மகாலட்சுமியின் அம்சம். நீங்கள் திருமணம் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டாலுமே முதல்ல எழுதுவது மஞ்சள் தான். அதுதான் நமக்கு மங்களத்தை கொண்டு வரும். வாரம் ஒரு முறையாவது சுத்தமான நீரில் மஞ்சள் தூளை கலந்து அந்த நீரை நீங்கள் தொழில் செய்யும் இடம் முழுவதுமே தெளித்து விட வேண்டும். உங்களது வீட்டினும் இப்படி செய்வது நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றலை உட்கிரகிக்க செய்யும். ஆனால் மஞ்சளுக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. பெண்களும் அதே போல் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே மஞ்சள் தேய்த்து குளிப்பது அவர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் நீங்கள் இப்போ பணம் சேமிக்கும் இடங்கள் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயுமே ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதையுமே போட்டு வைப்பது நல்லது. ஏன்னா இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அந்த இடத்துல நமக்கு மிகுதியாக பணம் சேர்வதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதோட தன்மை மாற மாற அந்த இடத்துல நம்ம திறக்கும்போதே தெரியும் அதனுடைய வாசனை நமக்கு நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றலை கொடுக்கும். அது மாற மாற பார்த்திங்கன்னா அதையும் அப்புறப்படுத்திக்கிட்டு எந்த அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்தை முறைப்படி தவறாமல் செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அது நன்மை கொடுக்கும். இப்போ தொழில் செய்கிறீங்க, ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெய்லி போய் வியாபாரம் பார்த்தா தான் அந்த இடத்துல உங்களுக்கு வாழ்க்கையை நம்ம வியாபாரம் நடக்கும். நமக்கு தேவையான பணம், முதலீடு எல்லாத்துலேயுமே சரிசமமாக அது ரொட்டேஷனாக போயிட்டே இருக்கும்.
இப்போ இன்றைக்கி துறக்கீங்க, நாளைக்கு மூடிட்டீங்க, நாளை கழித்து துறக்கீங்க, அடுத்தடுத்து வரும். இப்படிங்கிற கணக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் அந்த இடத்துல தொழில் செய்வதற்கான ஒரு முன்னேற்றம் ஏற்படாது. அதே போல் தான் இந்த விளக்கு ஏற்றுவது எல்லாமே. இப்போ டெய்லி ஏற்றுறீங்க, அதை அப்படியே கடைபிடிக்கணும். இப்போ வாரம் ஏற்றுறீங்கன்னா அந்த வாரம், இல்லை மாதத்திற்கு ஒரு முறை, அந்த மாதத்திற்கு ஒரு முறை. இப்படி நீங்கள் இவ்வாறு செய்யும் பொழுது தான் அதற்கான பலன் உங்களுக்கு உண்டாகும். அதனால் அதையும் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். எதை செய்தாலும் முழு மூச்சோட சோம்பேறித்தனம் இல்லாமல் நீங்கள் கையாளும் பொழுது அதில் உங்களுக்கு வெற்றி தான். கட்டாயம் அந்த வெற்றி வாய்ப்பு உங்கள் அனைவருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. நீங்கள் எடுக்க போகிறதெல்லாம் ஒரு சிறிய முயற்சி தான். சோம்பேறித்தனம் பார்க்காம சின்னதாக ஒரு முயற்சி மட்டும் எடுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே வழி இல்லாமல் தவிச்சு கொண்டு இருப்போம். ஒரு நல்ல வழியை காட்டுன்னு இறைவன்கிட்ட நம்ம கண்ணீர் விடுவதை விட்டுட்டு அந்த வழியை இறைவன் கொடுப்பார்னு முழு நம்பிக்கையோடு நீங்கள் அந்த மூச்சில் இறங்கலாம். கஷ்டத்தை மட்டுமே இறைவன் தாராரேன்னு புலம்பக்கூடாது. நம்ம செய்து கொண்டே இருக்கணும். திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு வகையில் இறைவன் உதவி செய்வார். நம்ம நம்பிக்கையை மட்டும் இழந்து விடக்கூடாது. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான நேரம் இன்னும் வரலை. சில நேரங்களில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தவிர்க்கப்படத்தான் செய்யும். இப்போ நமக்கு கிடைக்க வேண்டியது தள்ளி போகுதுன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆபத்து இருக்குது, அதனால தான் அது தள்ளி போகுது அப்படிங்கிறது. கடவுளை கும்பிட்றவங்களுக்கு இது தெரியும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இவ்வாறு அவசரப்பட்டு இறங்கி தான் அசம்பாவிதங்களில் போய் சிக்கிடுதாங்க. அதனால் எதுலேயுமே பொறுமை காத்து செயல்படுங்க. தக்க சமயம் வரும் பொழுது நம்மளை தூக்கி விடும் பொழுது நம்மளுடைய முயற்சியை பார்த்தீங்கன்னா யாராலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கிறதா. அதனால் மேல் சொன்ன இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். பணத்தை கையாள்வதையும் மிக கவனத்தோடு கையாளுங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்ல வகையில் வறுமையை நீக்கி சகல சௌபாக்கியங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்து கொண்டு வாருங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.